அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 16, 2026 இந்திய பங்குச்சந்தை ஆனது குறிப்பிடத்தக்க உயர்வு சந்தித்ததுங்க. நீண்ட நாட்களாக தொடர்ந்து அந்த விற்பனை அழுத்தத்திலிருந்து மீண்டும் நிப்டியானது 23,400க்கு மேல மூடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த ஏற்றத்துக்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலீட்டாளர் மத்தியிலே டெக்னிக்கல் இண்டிகேட்டர்லாம் பையிங் காமிச்சதுனால ஒரு சில பங்குகள் முதலீட்டாளர்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு காரணம். அப்ப ரெண்டாவது ஷார்ட் கவரிங் நடந்திருக்காங்க. அப்புறம் குயிசா அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் ரிலீஃப் காரணங்கள், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மூலம் ஏற்பட்ட ஹொர்முஸ் ஜலசந்தி பதட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஈரான் பேச்சுவார்த்தை காரணமாக இரு இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக அந்த ஜலசந்தியை கடந்து சென்றன. ஞாயிற்றுக்கிழமை நியூஸை பார்த்தோம். அதனுடைய பிரதிபலிப்பு இந்த மார்க்கெட்டு பாசிட்டிவா இருந்துச்சு. எண்ணெய் விநியோக தளங்கள், இதனால எண்ணெய் விநியோக தளங்கள் குறித்த கவலை குறைந்ததுங்க இந்தியாவில். அடுத்து அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நம்பிக்கையில் இருக்கு. யூஎஸ் ட்ரேடிட்டியும் கோப்ஸ் அளிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை விரைவில் கையெழுத்திடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளதுங்க. இது முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி இருக்கிறதுங்க. வேல்யூ பை கடந்த வாரம் சந்தை கடுமையாக சரிந்ததால் பல நல்ல பங்குகள் மலிவான விலையில் கிடைத்தன. இதனால் முதலீட்டாளர்கள் அந்த பங்குகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். இதனை நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்க, தொழில்நுட்ப மீட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெக்னிக்கல் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உள்நாட்டு நிறுவனங்கள், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் பையிங், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விட்டுட்டே வராங்க. உள்நாட்டு நிறுவனங்கள் அதை வாங்கி சந்தையை வாங்கி பெரும் ஆதரவு அளித்துள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் டிஐ மட்டும் 1,00,000 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. அதே போல இந்தியா விக்ஸ் இன்றைக்கு சந்தையை ஏற்ற இறக்கத்தை குறிக்குமான இந்தியா விக்ஸ் ஆனது 3% சரிஞ்சதுங்க. அதனாலே மார்க்கெட் பாசிட்டிவ் செய்தி. மேலும் பெரிய அளவில் விற்பனை அழுத்தம் நிற்காது என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களிடம் ஏற்பட்டு உள்ளது. இதுக்கு மேல ஒரு சப்போர்ட்ல இருக்கு. இனிமேல் செல்லிங் ப்ரெஷர் அதிகமா வராது அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை தோன்றதுனால ஒரு சில பங்குகளை, நல்லா வேல்யூ உள்ள பங்குகளை வாங்கினாங்க. அதனால மேலே ஏறிச்சுங்க. பேங்க் நிப்டி, ஆட்டோ, கன்சூமர், எஃப்எம்ஜி முக்கிய துறைகளில் அதிக பங்குகள் இன்று பையிங் நடந்திருக்கு. ஆட்டோ, பேங்கிங், கன்சூமர் துறையில சில பங்குகள்ல அதிகமாக பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதனாலவும் நிப்டி உயர்வு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் லாஸ்ட் வீக் பல டிரேடர்கள் சந்தை விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்த்து ஷார்ட் விற்பனை செய்திருந்தனர். ஆனால் இன்று மேலே குறிப்பிட்ட நேர்மறையான செய்திகள் காரணமாக ஈரான் இஸ்ரேல் வாரி தளம் நிற்பது எல்லாம் கொஞ்சம் 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 பாசிட்டிவ் செய்தி வந்தது காரணமாக சந்தை எதிர்பாராத விதமாக உயர ஆரம்பிச்சது. காரணம், கொஞ்சம் அண்டர் வேலி உள்ள ஸ்டாக்கை ஃபுல்லா முதலீட்டாளர்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு காரணமாக ஆரம்பிச்சிச்சு. இதனால் ஏற்கனவே ஷார்ட் செய்திருந்த ட்ரேடர்கள் நஷ்டம் ஏற்படும் என்ற சூழ்நிலை உருவானது. இதை தவிர்க்க அவர்கள் கட்டாயமாக பங்குகளை மீண்டும் ஷார்ட் கவரிங் செய்ய தொடங்கினர். இது விலையை மேலும் உயர்த்தியதுங்க. மையத்துக்கு மேல உயர்த்திக்கான ஷார்ட் கவரிங் தான். அதே போல தொழில்நுட்ப குறிகாட்டிகள் படி நிப்டி ஏற்கனவே அதீத விற்பனை ஓவர் சொல்ற ஆர்எஸ்ஐல ஓவர் சொல்ற காமிச்சிச்சு. ஓவர் சோல்டு நிலை இருந்ததால் ரிலீஃப் வேலி ஏற்பட வாய்ப்பு இருந்ததுங்க. இந்த உயர்வு ஷார்ட் கவரிங் மூலம் மேலும் தீவிரமாக அடைந்தது. முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையினால ஸ்டாக்கை வாங்கினாங்க. அதுவும் ஆட்டோ, பேங்கு, எஃப்எம்ஜில வாங்கினாங்க. அது போக நியூஸ்ல நல்லா கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. ஷார்ட் கவரிங் பண்ணதுனாலையும் கொஞ்சம் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல அவங்க பேண்டிங் நல்ல மூவ்மெண்ட். சுத்தமா சொல்லணும் அப்படின்னா, சர்வதேச நெருக்கடிகள் தனியும் என்ற நம்பிக்கை, மலிவான விலையில் பங்குகளை வாங்கும் முயற்சி மற்றும் உள்நாட்டு நிறுவன முதலீடு ஆகியவை இன்றைய சந்தை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றன. இந்த நேர்மறையான சூழ்நிலையில் ஷார்ட் செய்தவர்கள் தங்கள் நிலுவைகளை மூடியதால் ஷார்ட் கவரில் இந்த ஏற்றத்தை மேலும் துரிதப்படுத்தியது.
இப்போ டெக்னிக்கலாக ஒன்று முன்னே பார்ப்போம். கமாடிட்டி சந்தையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஃபிபனாச்சி லெவலானது குருடு ஆயில் வந்து 9317 உள்ளதுங்க. சந்தை மீண்டும் உயர வேணும்னா குருடாய் வந்து 10,600 தாண்டணுங்க. தாண்டுச்சுன்னா குருடாய் வந்து நல்ல மேலே போக வாய்ப்பு இருக்கு. இன்று வந்து 9,060க்கு கீழே சென்றுச்சுன்னா அது வந்து 9,035 என்ற இலக்கை நோக்கி சரிய வாய்ப்பு இருக்கு கூடுதலாக. அதற்கு மாறாக 9,255க்கு மேல் சென்றால் அதுல வந்து ஒரு 75, அடுத்து 9,295 என்ற நிலையிலே எட்ட வாய்ப்பு இருக்குது. இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க டெக்னிக்கலா 1 மணி நேரம் சார்ட்ல பார்க்கும்போது இறக்கமான போக்கில் தாங்க இருக்கு. விலை 285க்கு கீழே சென்றால் பெரிய வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க. இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ்ல. இதே நேரத்துல 293 ரூபாய்க்கு மேல நிலை பெற்றுச்சுன்னா 296 ரூபாய் என்ற இலக்கை நோக்கி உயர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் 286க்கு கீழே சென்று அப்படின்னா 282 ரூபாய் முடிய கூட நேச்சுரல் கேஸ் வர வாய்ப்பு இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளி விலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்க டாலர் தாக்கம் வந்து எண்ணெய் வர்த்தகத்தை டாலருக்கு பதில் சீனா வந்து யுவானில் வர்த்தகம் செய்ய பரிசீலித்து வருகிறது. டாலரின் மதிப்பு குறைந்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அந்த வாய்ப்பு உள்ளதுங்க. ஓகே, வாழ்க வளத்துடன்.